ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு பானி ஒர்க் இல்லைன்னா வாட்டர் ஃபில்லிங். இதுக்கு 2 பேர் இருக்குது, சரிங்களா? இதுக்கு வந்துட்டு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஜரிலையும் ட்ரை பண்ணலாம். சூயிங் த்ரெட்டை வந்துட்டு 2 ஸ்டாண்ட்ஸாக வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட்டில் வரல, ஜரியில் வரல அப்படின்றவங்க சூயிங் த்ரெட்லேயும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், சரிங்களா? இந்த பானி ஒர்க் வந்துட்டு நம்ம வரைஞ்சிருக்கிற லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைன் ஃபுல்லாமே நம்ம செயினால் தான் ஃபில் பண்ணிட்டு வரணும், சரிங்களா? இந்த மாதிரி தான் ட்ராயிங் வேணும். பானி ஒர்க்குக்கு இந்த மாதிரி ட்ராயிங் தான் தேவை. இந்த ட்ராயிங்க்கு மேலேயே, இந்த லைன்ஸ்க்கு மேலேயே இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் போட்டு வரணும். இதுக்கு பேர் தான் பானி ஒர்க், சரிங்களா? உங்களுக்கு இந்த லைன்ஸ்லாம் நல்லா வழியே வருதுன்னா நீங்கள் வரைஞ்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை வரையாமையே ஃப்ரீ ஹேண்ட்லேயும் நீங்கள் போடலாம், சரிங்களா? இந்த டிசைன் வந்துட்டு நெட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரேஸ் எடுத்தும் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம சேனலில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். யூ ஷேப் அப்புறமேட்டு டபிள்யூ ஷேப் சொல்லிவிட்டு அது ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மெயினான ஸ்டிச்சுக்கு வரும் அப்படின்ட்டு, சரிங்களா? அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டர் ஃபில்லிங்குள்ளே டபிள்யூ ஷேப்பும் யூ ஷேப் தான் மோஸ்ட்லி இருக்கும், சரிங்களா? நம்ம ஆரி ஒர்க்கில் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை மட்டுமே வச்சு கூட நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். நம்மளுக்கு இருக்கிற ஒர்க்லேயே ரொம்ப ஈஸியான ஒர்க்கு இந்த ஒர்க்காக இருக்கும், சரிங்களா? சுடிதாருக்கெலாம் கூட இந்த பானி ஒர்க் வந்து ஃப்ரண்ட்டில் செல்ஃப் த்ரெட் கலரில் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக. இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லையும் மட்டும்தான் போட முடியும்னு கிடையாது. பீட்ஸ் வச்சும் ட்ரை பண்ணலாம், ஜர்தோசிலும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம், சரிங்களா? இந்த டபிள்யூ ஷேப் வரும்போது நீங்கள் வரைஞ்சிருக்கிற அந்த ஷார்ப் எட்ஜு சரி போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு பேக்கில் புல் பண்ணி எடுங்க செயினை. அப்போ தான் உங்களுக்கு அந்த டபிள்யூ ஷேப் வந்து நல்லா ஷேப்பாக கிடைக்கும். அப்போ தான் உங்களோட டிசைன் பார்க்க அழகாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இந்த வாட்டர் ஃபில்லிங் ட்ராயிங் வந்து நான் 3 ஸ்டெப்ஸாக வரைஞ்சி வச்சுருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் பேஸ் வந்துட்டு செயின் தான். அதனால் நீங்கள் மறக்காமல் செயினை மட்டும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் செயின் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஸ்பீட் வந்துடும். உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாது. உங்களோட ஒர்க்கு பார்க்க நீட்டாக இருக்கும், சரிங்களா? நம்ம சேனலில் வர ஆரி ஒர்க் சம்மந்தமான எல்லா வீடியோவுமே நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆரி ஒர்க்கு முழுசாக கற்றுக்க முடியும், சரிங்களா? இந்த பானி ஒர்க்கு ஸ்டிச்சுக்கு வந்துட்டு நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் வரும், சரிங்களா? நம்ம சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக தான் ஆரி ஒர்க் சொல்லித்தரோம், சரிங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டே 1 to டே 12 வரையும் இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? பானி ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். முடிச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு, சரிங்களா? இதில் பீட்ஸ் வச்சும் பண்ணலாம், ஜர்தோசி வச்சும் பண்ணலாம், சில்க் கலர் த்ரெட் வச்சும் பண்ணலாம். ஒரு லைன் சில்க் த்ரெட்டு, ஒரு லைன் ஜரி த்ரெட், இது ரெண்டும் வச்சும் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கில்டர் எஃபெக்ட் கிடைக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், சரிங்களா? வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன், எப்படி போடுறேன்னு உங்களுக்கு புரியும், சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வீடியோவில் ஆரி ஒர்க் சம்மந்தமாக சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்டில் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆர்வமாக இருக்கும். நம்ம வந்து பானி ஒர்க் வந்து பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது முடிச்சுட்டு நம்ம அதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? நீங்கள் செயின் போடும்போது நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு ரொம்ப குட்டி குட்டி செயினாக போட்டுவாங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த டபிள்யூ ஷேப் வந்தது பார்த்திங்களா, அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா செயினை போட்டதை பேக்கில் புல் பண்ணி எடுத்தேன் த்ரெட்டை. அப்படி போடும்போது நம்ம அந்த ஷேப் நல்லா தெரியுது பாருங்கள்.
நாட் போடும்போது கவனமாக போடுங்க. ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா?